ஆர்எஸ் பாரதி வந்து நல்ல சாவே வராது அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி சார்? நல்ல காலம் நான் சைதாப்பேட்டை தொகுதி இல்லை, அவ்வளோதான். வேற என்னத்த சொல்றது? உங்களுக்காக வேணும்னா மடாதிபதிகளை போய் பார்ப்பீங்க, கோயிலில் போயிட்டு வந்து கும்பிட்டு வருவீங்க, யாகம்லாம் பண்ணுவீங்க. ஆனா பகுத்தறிவுன்னு சொல்லிப்பீங்க, சனாதனத்தை ஒழிப்புவீங்க. உங்களுக்காக வேணும் போது சாபம் கொடுக்குறேன் அப்படின்னீங்க. சாபம்லாம் என்னத்த பண்ணு? முதல்ல சாபம்ன்றது யார் வேணா கொடுக்க, நல்லவங்க வயிறு எரிஞ்சு கொடுக்குற சாபம் பலிக்கும்னு சொல்லுவாங்க. தோத்து போனதை அவங்களால ஜீரணிக்க முடியல. வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் மக்கள் வந்து அறிவார்ந்தவர்கள்னு சொல்லுவாங்க. தோத்து போயிட்டாங்க அப்படின்னா தொட்டால் அடித்த பிண்டங்கள், சுரணை கட்ட முண்டங்கள் இப்படின்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவாங்க. எம்பிக்கள் எண்ணிக்கை ஏறுகின்றது இறங்குகின்றது, குறைஞ்சிச்சுன்னா எங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு. தமிழ்நாடு எத்தனை எம்பி இருக்காங்க? 39. கர்நாடகாவில் எத்தனை பேர் இருக்காங்க? 28 என்னவோ இருக்காங்க. இன்னும் காவிரி தண்ணீர்ல கர்நாடகா நம்ம கண்ணுல விரல விட்டு ஆட்டினு. 28 பெருசா 39 பெருசா? 39 பேர் இருந்து ஏன் உங்களால சாதிக்க முடியல? கம்மியா இருந்து அவங்க சாதிக்கிறாங்களா இல்லையா? இப்ப பாஜக என்ன தென் மாநிலங்கள்ல ஜெயிக்கிறதே இல்லையா? தென் மாநிலங்கள் வேணான்னு விட்டுட்டாங்களா? ஏன்னா பாஜக உள்ள வந்துரும் தான் நீங்க வந்து வரக்கூடாது 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 அப்படின்னு எல்லாம் சொல்லி நிக்கிறீங்க. கர்நாடகத்துல அவங்க ஆட்சியிலேயே இருந்துட்டாங்க. இளையபாரதியினருக்கு வணக்கம். என்னுடைய சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் கௌதம். சார், உத்தரகாண்டில் வந்து மல்லிகார்ஜுன கார்கே ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. அது பேசி முடிச்சோன்னா அந்த இடத்துல பாஜகவினர் வந்து சுத்தம் பண்ணி கழுவிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்க எந்த விஷயத்துமே கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறதுலாம் நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை பிடிச்சிங்கன்னா பண்ணிட்டாங்களே பார்த்து தான் சார் நம்ம கேட்குறோம். கரெக்டுங்க. அவர் கேட்குறாரு அப்படின்னா இப்போ பாஜக தரப்புலேருந்து அவங்க என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அந்த கூட்டத்தில் வேற சில கோஷங்கள் எழுப்பப்பட்டன, அதனால இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது என்ன, நிஜமா என்ன நடந்தது என்ன அப்படின்னு விசாரிக்காமல் நம்ம இது மாதிரிலாம் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதனால் இன்னைக்கு எல்லாரும் வந்து இதில் பாஜகவுடைய ஃபெயிலியராக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த இஷ்யூ ரைஸ் ஆனப்பவே டக்குன்னு உடனே அவங்க வந்து என்ன ஏது அப்படின்னு விசாரித்து அங்கேயே பதில் கொடுத்துருக்கணும். அது இல்லாததுனால தான் இன்றைக்கி இதை மட்டும்தான் எல்லாரும் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த விளக்கம் என்ன, எதனால் அப்படின்றத பார்த்துட்டு தான் முடிவு எடுக்க முடியுமே தவிர, ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார் அப்படின்றதுனாலே அதை 100% ஃபேஸ் வேல்யூ நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் நாளைக்கு எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாமே. ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொருத்தர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, அவ்வளோதான் அவர் சொல்லிட்டாருங்க, நாங்கள் வீடியோவில் பார்த்துட்டோங்க அப்படின்னு அதோட முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டெல்லாம் கூட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ யூடியூப்பில் சில பேர் ஏதோ பேசுகிறாங்க, இல்லை ட்வீட்டு போடுறாங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் ஏதோ எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஏன் இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் பேசினார், ரைட்டா? அவர் பேசினார்னு அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன விசாரிக்க போகிறீங்க நீங்கள்? அதான் வீடியோவில் பார்த்துட்டீங்கல்ல, அதில் என்ன இருக்குதுன்னு தெரியுதில்ல. அப்போ அவர் ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா அப்போ சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுங்கள். அப்போ மட்டும் விசாரிக்கணும், எங்களுக்கு கஸ்டடி வேணுன்றீங்கல்ல. இதுக்காக நான் கைது பண்ணி விசாரிக்கணும்னு சொல்ல. ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாருன்னா அந்த குற்றச்சாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு விசாரிக்கணும். இன்றைக்கி காவல்துறையில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு கடவுளை பற்றி அவதூறு பேசினார் அப்படின்ட்டு ஒரு பெரிய எதிர்ப்பு எழுந்தது. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தானே நடவடிக்கை எடுப்பாங்க. எடுத்த உடனே வந்து நடவடிக்கை எடுத்துட முடியுமா? அப்போ யாராவது எதிர்கட்சி வந்து பாஜக எதிராக குற்றச்சாட்டு சொன்னால் மட்டும் உடனே அதை எப்படி நீங்கள் வந்து அதுதான் உண்மை அப்படின்னு எடுத்துக்க முடியும்? அதனால் உண்மை என்னன்றது வேறு எங்கேயோ இருக்குது, அது வரட்டும். குற்றச்சாட்டு எல்லாமே வந்து ஆதாரமாகி விடாது. சார், அதுமாதிரி ராகுல் காந்தி அவர் வந்து நிறைய சர்ச்சையில் மாட்டி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இது ஒரு படி மேலே போயிட்டு மோடி அவர்கள் வந்து கொஞ்சம் ஆபாசமாக பேசுகிற மாதிரிலாம் பார்க்க முடியும் நம்ம. அப்புறம் இது கட்டத்துக்கு மேலே போய் உலகத் தலைவர் அவங்கள எல்லாமே கட்டி பிடிப்பாங்க, மெலோடி அப்படின்னு பேசுகிறாங்க. சார், இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இனிமேல் ஜென்மத்துக்கும் நம்ம கட்சி ஆட்சிக்கு வராதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார் போல இது. அதனால் இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடி பண்ணலாம் அப்படின்னு. ஏங்க இங்கே சில பேர் வந்து அந்த மாதிரி தான் சில ஸ்டாண்டப் காமெடிலாம் பார்த்தீங்கன்னா அருவருப்பாக இருக்கும். என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு. காசு கொடுத்து அதை போய் உட்காந்து கை தட்டி சிரிச்சிட்டு வரத்துக்கும் ஒரு கும்பல் இருக்குது. ஜென்சின்னு வேற சொல்லிப்பாங்க அதில் சில பேர். நீங்கள் காமனாக ஜென்சி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. இல்லை, சில பேருன்னு சொன்னேன், நான் அண்டர்லைன் பண்ணணும், எல்லாரையும் நான் சொல்லலை, ரைட்? அப்போது இதுதான் ட்ரெண்டு அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. ஸ்டாண்டப் காமெடியிலேயே நல்ல விஷயங்கள் எவ்வளோ நிறைய வருது, அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம், ரைட்? எல்லாத்துலேயுமே நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. ஆனால் கெட்ட விஷயங்களுக்கு கிடைக்கிற பாப்புலாரிட்டின்றது நல்ல விஷயங்களுக்கு கிடைக்க மாட்டுது.
பால் கடையில் கூட்டம் இருக்காது, டாஸ்மாகில் தான் வந்து எப்போ திறப்பாங்க அப்படின்னு கடிக்காரத்தை பார்த்து இப்போ 12 மணி 10 செகண்ட் ஆயிடுச்சு இன்னும் திறக்கலையா அப்படின்வோம். அந்த மாதிரி தான். ஸோ அதனால் இனிமேல் இப்படி இல்லாதான் பண்ணாதான் வந்து நமக்கு ஃப்யூச்சர் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டார் போல இருக்குது. சரி விடுங்க, விரைவிலேயே ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் வருவார், நம்மளாம் பார்த்து ரசித்து கைத்தட்ட வேண்டியதுதான். ஆனால் இதுக்கு வந்து டிக்கெட் இல்லை, காசு இல்லைன்னு நினைக்கிறேன். விலையில்லா ஸ்டாண்டப் காமெடி போல் இருக்குது. ஒரு காமெடி தானே பண்ணிகிட்ருக்காரு, என்ன சிக் காமெடின்னு சொல்லணும், அவ்வளோதான். அசிங்கமாக இல்லையா அது இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு? அருவருப்பாக இருக்குது. இல்லை வேற இவர் எதிர்கட்சி தலைவர்னு வேற சொல்லிக்கிறாரு. ஆர்எஸ் பாரதி வந்து சைதாப்பேட்டையில் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு எதிராக வாக்களிச்ச எல்லாருமே வந்து நல்ல சாவே வராது அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி சார்? நல்ல காலம், நான் சைதாப்பேட்டை தொகுதி இல்லை, அவ்வளோதான். வேற என்னத்தை சொல்கிறது? சாபம் அப்படின்றது வந்து பகுத்தறிவுக்கு உட்பட்டதா எனக்கு தெரியலையே. சாபம் கொடுக்கறது, சாப விமோசனம் அப்படின்றதெல்லாம் வந்து சனாதனத்தில் தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க தான் சனாதனத்தை ஒழிக்கிறவங்களாச்சே. எதுக்கு சனாதன வழியிலேயே போய் நிற்கிறீங்க நீங்கள்? உங்களுக்காக வேணும்னா மடாதிபதிகளை போய் பார்ப்பீங்க, கோயிலில் போயிட்டு வந்து கும்பிட்டு வருவீங்க, யாகம்லாம் பண்ணுவீங்க. ஆனால் பகுத்தறிவுன்னு சொல்லிப்பீங்க, சனாதனத்தை ஒழிப்போன்னுவீங்க. அப்புறம் உங்களுக்காக வேணும்னு போது சாபம் கொடுக்குறேன் அப்படின்வீங்க. உங்கள் சாபம்லாம் என்னத்தை பண்ணும்? முதல்ல சாபம்ன்றது யார் வேணா கொடுக்கலாம். நல்லவங்க வயிறறிஞ்சு கொடுக்குற சாபம் பலிக்கும்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன் அவர்கள், அவர் வந்து ஏதோ ஒரு சினிமா கம்பெனி ஸ்டூடியோ, அவங்கக்கிட்டேருந்து பணம் வர வேண்டியது இவருக்கு பாக்கி இருந்தது. அவங்க ஏதோ கொடுக்கல போல இருக்கு, அறம்பாடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டூடியோவை எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு இன்னொரு கவிஞர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு. அப்போ நல்லவங்க வயிறு எரிஞ்சு பாதிக்கப்பட்டு அவங்க வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த பாதிப்பில் இருக்கும்போது அதை சாபம் கொடுக்கறதுன்னா கூட அது பலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது கூட உங்கள் பகுத்தறிவுக்கு நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, நாங்கள் ஏற்றுப்போம். நீங்கள்லாம் சாபம் கொடுத்தா என்ன ஆகுங்க? அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் போட வேண்டியதான் உங்கள் சாபத்தெல்லாம். வேறு என்ன பண்ணுறது? அது தோற்று போனதை அவங்களால ஜீரணிக்க முடியல. வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் மக்கள் வந்து அறிவார்ந்தவர்கள்னு சொல்லுவாங்க. தோற்று போயிட்டாங்க அப்படின்னா சோற்றால் அடித்த பிண்டங்கள், சுரணை கட்ட முண்டங்கள் இப்படின்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ அதையே எப்படி சொல்கிறதுன்னு கொஞ்சம் அட்வான்ஸ்டு வேர்ஷனாக உங்களுக்கு நல்ல சாவே வராது அப்படின்னு இருக்கார் போல இருக்குது. சரி சொல்லிட்டு போட்டேன், என்ன இப்போ சார்? அதே மாதிரி பாரத பிரதமருக்கு தமிழ்நாடு சிஎம் அவர்கள் வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. டீலிமிட்டேஷன் வந்து சில திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? நடைமுறை வரும்னு நினைக்கிறீங்களா? இது அதாவது அந்த 71 சென்சஸ் அதோட ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு இத்தனை வருஷமாக இருந்ததுங்க. அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட சென்சஸ் ஆர் இனிமேல் எடுக்க போகின்ற சென்சஸ், இதை வைத்து நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணுறதா இருந்தால், ஏற்கனவே வந்து 41 இருந்தது 39 ஆன மாதிரி தமிழக எம்பிக்கள் எண்ணிக்கை குறையலாம், அது வந்து பாதிப்பு அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதனால் இது வந்து அரசியல் சட்டப்பிரிவு, கான்ஸ்டியூஷன் மேண்டேட், அதுபடி நீங்கள் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணாமல் தள்ளி போடணும் அப்படின்னு சொன்னால் அந்த 2/3 மெஜாரிட்டி அதெல்லாம் அதுக்காக தான் இப்போ அங்கே மல்லு கட்டி நிற்கிறாங்கன்னு வச்சுக்காங்க. இப்போது எதிர்கட்சிகளுக்கு மெஜாரிட்டியே கிடையாது, அப்புறம் தானே 2/3 மெஜாரிட்டி அப்படின்றது. அப்போது இந்த அந்த 25 வருஷம்ன்றது முடிய போகுதுங்க ஃப்ரீஸ் பண்ணது. இப்போது அதை நீங்கள் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா 2/3 மெஜாரிட்டி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட கிடையாது. எக்ஸ்டெண்ட் பண்ணலை அப்படின்னா அரசியல் சட்டத்தில் என்ன ப்ரொவிஷன் இருக்கோ அதன்படி அந்த லேட்டஸ்ட் சென்சஸ் என்னவோ அதுபடி டீலிமிட்டேஷன் பண்ணணும். இதுதான். இதில் வந்து எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணாமல் அந்த தொகுதிகளை வந்து அப்படியே மாற்றினது அப்படின்றதும் இருக்குதுங்க. இப்போ வந்து இந்த திண்டிவனம் தொகுதின்னு இருந்தது, விழுப்புரம் தொகுதின்னு இருந்தது, சில தொகுதிகளை இப்படி புதுசாக சேர்ப்பாங்க, பழைய தொகுதிகள் மறைஞ்சிரும். இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். காங்கிரஸ் மகாராஷ்டிராவில் பூந்து விளையாடினாங்க இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த எண்ணிக்கையை கூட்டுவதா இல்லை வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறதா, இதுதான் இப்போது கேள்வி. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள்லாம் வந்து குடும்ப கட்டுப்பாட்டை ரொம்ப சுகராக ஃபாலோ பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே மக்கள் தொகை வந்து குறைஞ்சிருக்கு. மற்ற மாநிலங்களில் அவங்க குடும்ப கட்டுப்பாடை அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணலன்னும் போது அவங்க மக்கள் தொகை ஏறி இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகமாகும். அப்போ அரசாங்கத்தோட திட்டம் அதை நாங்கள் வந்து சின்சியராக ஃபாலோ பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இப்படி எம்பிக்கள் எண்ணிக்கையை இழக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல கேள்வி. இப்போது தமிழகம் இந்த மாநிலம் உருவான போது எத்தனை மாவட்டங்கள் இருந்து இப்போ எத்தனை மாவட்டங்கள் இருக்குது?
எதுக்கு மாவட்டத்தெல்லாம் பிரித்து சின்ன சின்ன மாவட்டங்களாக கொண்டு வரீங்க சொல்லுங்கள். வெரி சிம்பிள். நிர்வாக சீர்திருத்தம். பெரிய மாவட்டமாக இருந்ததுன்னு சொன்னால் மக்கள் வந்து அவங்களுடைய அந்த சேவைகள் பெறுவதற்கு, அந்த வேலையை முடிக்கிறதுக்கு டைம் ஆகும். அது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கேயோ இருக்கும், இவர் எங்கேயோ இருப்பார், அங்கே போயிட்டு வரதுக்கே பொழுது மிஞ்சிரும். அதனால் சிறிய மாவட்டங்கள் அப்படின்னு மாவட்டங்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் அதிகமாக்குகின்றீர்கள். அதுவும் எப்படி? மக்கள் தொகை. இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, அதனால் அதை 2ஆக பிரிக்கலாம். அப்போது அங்கே உங்களுக்கு மக்கள் தொகை தேவைப்படுகின்றது. சரியா? அடுத்தது புதிய தாலுகாக்கள் உருவாக்குகின்றார்கள். எதுக்குன்னா இத்தனை லட்சம் பேருக்கு இருக்குதுங்க, அது வந்து எஃபிஷியண்ட்டாக சர்வீஸ் பண்ண முடியல, அதனால் நாங்கள் வந்து இதை 2 தாலுகாக்கள் இதை பிரித்து இதை 3 ஆக்குறோம். இப்படிலாம் நம்ம கொண்டு வரோம். எதுக்காக? மக்கள் தொகை. இத்தனை மக்களுக்கு தான் ஒரு தாசில்தார் சர்வீஸ் பண்ண முடியும், ஒரு தாலுகா ஆஃபீஸில் இது பண்ண முடியும். அது அதிகமாகும் போது இன்னொரு தாலுகா ஆஃபீஸ் தேவைப்படுகின்றது. அப்போது உங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. சரியா? ரைட். இப்போது நார்த்தில் இருக்க, குறிப்பாக ஊபியில் எடுத்துக்கங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் மாவட்டத்தை பிரிச்சுக்கின்னு போகிறீங்க, தாலுகாக்கள்னு புதுசாக உருவாக்குறீங்க, இவ்வளோ மக்களுக்குத்தான் ஒரு தாலுகா ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே ஒரு எம்பிக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்க, உங்கள் ஊரில் ஒரு எம்பிக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்க. அப்போது அங்கே வந்து எண்ணிக்கை அதிகமாகுதில்ல. ஒரு எம்பி இப்போ 8 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை பேருக்கு ஒரு எம்பின்னும் போது இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு 15 லட்சம் அப்படின்னு அதில் பாதியோ அப்படி இருக்கும்போது இங்கே எஃபிஷியண்ட்டாக சர்வீஸ் பண்ண முடியும். எங்களுக்கு அந்த சேவை கிடைக்கல, அப்போ நாங்கள் என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இதை எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும்? மாநிலங்களையே பிரிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் எவ்வளோ பெரிய மாநிலமாக இருந்தது, அதை பிரித்தாங்க. மத்திய பிரதேசத்தை பிரித்தாங்க, பீகாரை பிரித்தாங்க. எதுக்காக பிரித்தாங்க? ஒட்டுமொத்த மாநிலமாக இருக்கும்போது இந்த பகுதிகளெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டுக்கிறது இல்லை, அதனால் எங்களுக்கும் தனி மாநிலமாக இருந்தால் தான் அது சரி வரும் அப்படின்னு. சதர்ன் ரயில்வேன்னு இருந்தது, முதல்ல சவுத் இந்தியன் ரயில்வேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சவுத் சென்ட்ரல் வந்தது. அதுக்கப்புறம் பெங்களூர் மைசூர் ஹூப்ளின்னு சவுத் வெஸ்டர்ன்னு ஒன்று வந்தது. இப்போ கேரளாவை தலைமை இடமாக கொண்டு பாலக்காடு ட்ரிவேண்ட்ரம் டிவிஷனை வச்சுன்னு தனி ரயில்வே வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இருக்குது. இதெல்லாம் எந்த அடிப்படையில் நீங்கள் கேட்குறீங்க? அப்போ மற்ற எல்லாத்துக்கும் அது வேணும் உங்களுக்கு, ஆனால் எம்பிக்கள் எண்ணிக்கைன்னு மட்டும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? சரி, இப்போ அடுத்ததுக்கு வாங்க. இப்போ எம்பிக்கள் எண்ணிக்கை ஏறுகின்றது இறங்குகின்றது, குறைஞ்சிச்சுன்னா எங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. தமிழ்நாடு எத்தனை எம்பி இருக்காங்க? 39. கர்நாடகாவில் எத்தனை பேர் இருக்காங்க? 28 என்னவோ இருக்காங்க. ஆனால் இன்னும் காவிரி தண்ணீரில் கர்நாடகா நம்ம கண்ணில் விரல விட்டு ஆட்டி நிற்குது. 28 பெருசா 39 பெருசா? 39 பேர் இருந்து ஏன் உங்களால் சாதிக்க முடியல? கம்மியாக இருந்து அவங்க சாதிக்கிறாங்களா இல்லையா? சரி, கேரளாவில் எத்தனை எம்பி? 20 எம்பி. முல்லை பெரியாரில் நமக்கு எவ்வளோ டார்ச்சர் குத்துனுக்கிறாங்க. 20 பெருசா 39 பெருசா? ஆனால் 20 தானே வந்து 39 கண்ணில் விரல விட்டு ஆட்டுது. அப்போது இங்கே எண்ணிக்கை முக்கியமில்லை. அண்ணன் நயினார் அவர்கள் சொன்னதை இங்கே நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கணும். எண்ணம் தான் முக்கியம். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்கன்னு சொன்னால் 20 எம்பி இருந்தாலும் உங்களால் சாதிக்க முடியும். நீங்கள் சிறப்பாக செயல்படலைன்னா 60 எம்பி 80 எம்பி ஆனாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அங்கே எம்பி பதவி ஏற்றுக்கணுன்னே அங்கே போய் என்ன பண்ணுறீங்க? தமிழ்னு பேசுகிறீங்க. பார்லிமெண்ட்டில் தமிழில் பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. எத்தனை பேர் தமிழில் பேசுகிறீங்க? ஏன் அந்த உரிமையை விட்டு கொடுக்குறீங்க? ஏன் ஆங்கிலத்தில் பேசணும்? நம்ம தாய்மொழி தமிழ் இருக்குல்ல, உலகத்தின் மூத்த மொழின்னு பெருமையாக சொல்கிறோம்ல, இப்போ அந்த மொழியில் பேசுங்க. அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி மற்றவங்க காதில் வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே மட்டும் நமக்கு ஆங்கிலம் வேணும். தமிழில் எத்தனை பேர் பேசுகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அங்கே என்னாச்சு? உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுக்குறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் 39ல் 309 கொடுத்தாலும் நீங்கள் இப்படி தான் பண்ணிட்டு இருக்க போகிறீங்க. அங்கே போனால் உங்கள் கட்சி தலைவர்கள் பெருமை பாடுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அவருக்கு நன்றி, இவருக்கு நன்றி, ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்ல, சீட்டு கொடுத்த கட்சி தலைவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் நீங்கள் அங்கே போகிறீங்க. அப்புறம் நீங்கள் வந்து 3009 வச்சுருந்தாலும் என்ன பண்ண போகிறீங்க கௌதம்? ஸோ நீங்கள் எந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் இது டீலிமிட்டேஷன் கூடாது அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஆர்கியூமெண்ட்டே தப்பு அப்படின்றதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். இப்போ நான் சொன்னதெல்லாம் அதுதானே.
அப்போ நீங்கள் எதற்காக எதிர்க்கின்றீர்கள்னா வெறும் அரசியல், வேற ஒன்றும் கிடையாது. இதற்கு பின்னாடி இருக்க நோக்கம் என்னன்னா, இப்போ இதில் இன்னொரு கருத்தும் சொல்கிறாங்க. அதை பாருங்க, நீங்கள் சொல்கிறீங்க 50%ன்னு, ஆனால் நமக்கு 20 தான் ஏறும், அங்கே ஊபியில் 40 ஏறுது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, 2/3 மெஜாரிட்டி அப்படின்றது கவிதா கனிமொழி அவர்கள் சொன்னது. இந்த மாதிரி யூபியில் மாப்பியில் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்தா இங்கேயே உங்களுக்கு 2/3 வந்துடும், தென் மாநில எம்பிக்களுடைய வாய்ஸ் வந்து கேட்கப்படாது, இது இல்லாமல் உங்களால் எந்த ஒரு அரசியல் சட்ட திருத்தம் பண்ணாலும் 2/3 மெஜாரிட்டியோட கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு. ஐயோ, அதே தாங்க இப்போவும், அதே தாங்க இப்போவும். இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, ஊபி இந்த 3 மாநிலங்களில் சறுக்கினாங்க பாஜக. அந்த 3ல் சறுக்காமல் இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் 2/3 மெஜாரிட்டியோட வந்திருப்பாங்க அவங்க. இப்போ பாஜக என்ன தென் மாநிலங்களில் ஜெயிக்கிறதே இல்லையா? இல்லை தென் மாநிலங்கள் வேணான்னு விட்டுட்டாங்களா? ஏன்னா பாஜக உள்ள வந்துடும் தான் நீங்கள் வந்து வரக்கூடாது 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 அப்படின்னு எல்லாம் சொல்லி நிற்கிறீங்க. கர்நாடகத்தில் அவங்க ஆட்சியிலே இருந்துட்டாங்க, எம்பி எலெக்ஷனில் நல்லா ஜெயிச்சுன்னுக்கிறாங்க. கேரளத்துலேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, தமிழகத்துலேயும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, ஆந்திரா, தெலுங்கானா. அப்புறம் வேற என்ன இருக்குது தென் மாநிலங்கள்னு? புதுச்சேரி ஒன்று இருக்குது, அது ஒரே ஒரு எம்பி. அப்போ மீதி எல்லா இடத்துலையும் பாஜக வந்து ஊடுருவி கொண்டு தான் இருக்கின்றார்கள், ஊடுருவி கொண்டு உக்காந்துட்டும் இருந்திருக்காங்க ஒரு சில மாநிலங்களில். இப்போ கூட்டணியாகவும் இருக்காங்க ஆந்திராவில். அப்புறம் நீங்கள் வந்து இல்லை 2/3 மெஜாரிட்டி அதை வச்சு இது பண்ணிடுவாங்க அப்படின்னா இது என்ன ஆர்குமெண்ட் எனக்கு புரியல. இப்போவும் அந்த மாதிரி தானே இருக்குது. சரிங்க, நம்பர் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னே வச்சுப்போம். ஏன் உங்கள் காங்கிரஸ் வந்து இனிமேல் வட மாநிலங்களில் ஜெயிக்காதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா நீங்கள்? ராகுல் காந்தி அவ்வளோதான், ஜென்மத்துக்கும் அவரால் வந்து கட்சியை வெற்றி பாதையில் கொண்டு போக முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் கேட்குறேன், சரி ஊபி வந்து 120 ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, விடுங்க, நல்ல சான்ஸுங்க. ராகுல் காந்தி போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரு, 120ல் 119 ஜெயிக்க போகிறாங்க சொல்ல வேண்டியது தானே? ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போது நீங்கள் எதிர்ப்பதுலேருந்தே தெரியுது உங்கள் மேலே உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை. அதனால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லின்னு நீங்கள் இதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுன்னுக்கிறீங்க. எந்த காரணமும் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸும் சரி, பேஸ்ட் ஆன் லாஜிக்கும் சரி எடுபடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு எதிர்ப்பு, அவ்வளோதான். ரெண்டாவது, இங்கே வந்து பாஜகவை எதிர்த்தாதான் அவங்க முற்போக்குன்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால பாஜக எது பண்ணாலும் நாங்கள் எதிர்க்கணும் அப்படின்னு பண்ணின்னுக்கிறாங்க. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் எதிர்க்கிறதுனால இந்த டீலிமிட்டேஷன் அவங்க வந்து கொண்டு வர போகிறதுலாம் நினைக்கிறீங்களா? ஒன்று சொல்லிட்டா, இப்போ வந்து அவங்க அந்த 50% இன்க்ரீஸ் பண்ணுறோம், அந்த விமன் ரிசர்வேஷனோட இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இதை முட்டு குத்துன்னு கிடையாது, நாங்கள் வந்து இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இப்போ கொண்டு வர போகிறதா சொல்லுகின்ற அநேகமாக அடுத்த கூட்டத்தொடரில் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மசோதா 50% இன்க்ரீஸ் கொண்டு வரலன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தமிழகத்துடைய எண்ணிக்கை குறையத்தான் செய்யும். ஏன்னா அரசியல் சட்டம் சொல்லுகின்றது, அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் கோர்ட்டுக்கும் போக முடியாது, பிரயோஜனம் இல்லை. உங்ககிட்ட 2/3 மெஜாரிட்டியும் இல்லை, நம்பரை குறைச்சிங்கன்னு உக்காந்துருக்க வேண்டியது தான். அதுதான் உங்களுக்கு நோக்கம் அப்படின்னா, ஒருவேளை காங்கிரஸ் வந்து இப்படி தான் பார்க்குறாங்களோ, இனிமேல் தமிழகத்துக்கு எம்பிக்கள் குறையட்டும் அப்படின்னு ஏதாவது ஐடியா வச்சுன்னுக்கிறாங்களோ தெரியல. இந்த உறவாடி கெடு அப்படின்னு பஞ்சதந்திரத்தில் ஒரு தந்திரம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி காங்கிரஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்றது? சார், உங்கள் பொன்னான கருத்துக்களை இளையபாய் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி கௌதம்.